அனைவருக்கும் வணக்கம். மணிவியூ அப்படிங்கிற லோன் ஆப்பை பற்றி நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி லோன் கூட எடுத்திருப்பீங்க. இந்த மணிவியூவில் எந்த மாதிரியான லோன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்த லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ராசஸிங் ஃபீயாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மணிவியூ ஆப்பில் இருக்கக்கூடிய லோன் ஆப்ஷனோட சேர்த்து இன்னும் என்னென்ன அடிஷ்னல் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மணிவியூ ஆப்பை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். மணிவியூ ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க வாங்கக்கூடிய லோனை டைரக்டா மணிவியூவே உங்களுக்கு கொடுக்கறது இல்ல. மணிவியூவோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு சில லெண்டிங் பார்ட்னர் கொடுக்கக்கூடிய பணத்தை தான் இவங்க உங்களுக்கு லோனா கொடுக்குறாங்க. டைரக்டா இவங்களே லோனை ப்ரொவைட் பண்றதுக்கான ஆர்பிஐ லைசன்ஸ் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இன்னுமே இல்ல. மணிவியூவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆல்ரெடி ஆர்பிஐயோட என்பிஎஃப்சி லைசன்ஸா வச்சிருக்கக்கூடிய லெண்டிங் பார்ட்னர்ஸையும் லோன் தேவைப்படக்கூடிய பீப்புளையும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜா தான் ஆக்ட் ஆகுறாங்க. இவங்க டைரக்டா லோனை ப்ரொவைட் பண்ணாததுனாலேயே இவங்களுக்கு எந்த விதமான லைசன்ஸும் தேவையில்லை. இந்த ஆப்ல பர்சனல் லோன், பிசினஸ் லோன், ஹோம் லோன், ப்ராப்பர்ட்டி லோன்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கிரெடிட் கார்டுக்கும் நீங்க இந்த ஆப் மூலமாவே அப்ளை பண்ணி அதை வாங்கிக்க முடியும். இந்த கிரெடிட் கார்டையும் இவங்க டைரக்டா ப்ரொவைட் பண்ணாததுனால இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதும் ஒண்ணுதான், இல்ல அந்த கிரெடிட் கார்டு ப்ரொவைடரோட வெப்சைட்டை விசிட் பண்ணி அப்ளை பண்றதும் ஒண்ணுதான். இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய பர்சனல் லோனை பத்தி பார்க்கும்போது இந்த லோனை உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுவே பர்சனல் லோனா இருந்துச்சுன்னா அந்த லோனுக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டியை எப்படி இவங்க டிசைட் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பர்சனல் லோனை எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு சேலரிடு பர்சனாவோ இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாவோ இருக்கணும். உங்களோட இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா பேங்க் அக்கௌண்ட் மூலமா தான் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கணும். உங்களோட வயசு 21 இருந்து 57க்குள்ள இருக்கணும். உங்க குடும்ப மாத வருமானம் அப்படிங்கிறது 25,000க்கு அதிகமா இருந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் 650க்கும் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய பர்சனல் லோனுக்கு உங்களுக்கு ஈஸியாவே அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 14% ஸ்டார்ட் பண்ணி 36% பெர் ஆனம் வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசினஸ் லோனுக்கு 14% இருந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ஆப் மூலமா வாங்கியிருக்கக்கூடிய ஒரு லோன் ஆக்டிவா இருக்கும்போது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இன்னொரு லோனை உங்களால எடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹோம் லோனையுமே இவங்க ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருந்தேன்ல, அந்த ஹோம் லோனுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது 700க்கும் அதிகமா இருக்கணும். உங்களோட வயசு 21 இருந்து 70க்குள்ள இருக்கணும். அப்புறம் இன்னும் ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் இவங்க ஹோம் லோனை ப்ரொவைட் பண்றாங்க. ஒருவேளை உங்ககிட்ட இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்க ப்ராப்பர்ட்டியோட வேல்யூல 90% வரைக்குமே உங்களுக்கு லோன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா 3 கோடி ரூபாய் வரைக்குமே இந்த லோன் மூலமா உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 7.75% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவே நீங்க ஆல்ரெடி பில் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 8.4% இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா லோனோட ப்ராசஸிங் ஃபீயுமே 2% இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாசமும் நீங்க உங்களுக்கு பே பண்ண வேண்டிய இஎம்ஐயை கரெக்டான டைம்ல நீங்க பே பண்ணி ஆகணும். ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனால ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேங்க் சைட்ல ஆட்டோ டெபிட் ரெக்வெஸ்ட் டிக்ளைன் ஆனதுனால நீங்க அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய பவுன்ஸ் சார்ஜஸை பே பண்ற மாதிரி இருக்கும். இது கூடவே இவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய பெனால்ட்டியும் நீங்க பே பண்ணணும். இந்த பெனால்ட்டி சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க லோன் அமௌண்ட்ல திரும்ப பே பண்ணாம வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டோட 24% பெர் ஆனம் அப்படிங்கிற ரேட்ல சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பெனால்ட்டி சார்ஜஸை நீங்க எப்போ இஎம்ஐ பே பண்றீங்களோ அப்போ வரைக்குமே நாங்க ஆட் பண்ணிட்டே போவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க வாங்கியிருக்கக்கூடிய லோனை நீங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெனூருக்கு முன்னாலேயே ஃபோர்க்ளோஸ் பண்றதா இருந்துச்சுன்னா 6 மந்த்துக்கும் கம்மியான டெனூர் மூலமா நீங்க வாங்கியிருக்கக்கூடிய லோனை உங்களால ஃபோர்க்ளோஸ் பண்ண முடியாது. 7 to 18 months லோனா இருந்துச்சு அப்படின்னா அந்த லோனை நீங்க ஃபோர்க்ளோஸ் பண்றதுக்கு மினிமம் 6 months ஆச்சும் நீங்க இஎம்ஐ பே பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால நீங்க இந்த ஆப் மூலமா லோன் எடுக்கும் போதே ஃபோர்க்ளோஷர் எப்ப பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய மாசத்துக்கு அப்புறமா நீங்க லோனை ஃபோர்க்ளோஷர் பண்ணும்போது எந்த விதமான சார்ஜஸும் பே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அண்ட் கிரெடிட் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்றதுக்கான ஆப்ஷனையும் ப்ரொவைட் பண்றாங்க. இது எல்லாமே மணிவியூல லோன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்.
முன்னால வெறுமனே லோன் ஆப்பா மட்டும் இருந்தவங்க இப்போ கோல்டு அண்ட் எஃப்டில இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனையும் ப்ரொவைட் பண்றாங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை கேரட் லேண்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இங்க உங்களால 24 கேரட் டிஜிட்டல் கோல்ட்ல 10 ரூபாயில இருந்தே இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதிகபட்சமா 50,000 ரூபாய் வரைக்குமே சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல உங்களால இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த கோல்டை கேரட் லேண்ட் மூலமா ஒரு ஜொல்லா உங்களால மாத்திக்க முடியும். நீங்க அப்படி ரெடீம் பண்ணும்போது வேல்யூ ஆடட் சார்ஜஸ் ஆன மேக்கிங் சார்ஜஸ் மாதிரியான எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம எக்ஸ்ட்ரா 5% போனஸோட உங்களோட வீட்டுக்கே டெலிவரி பண்றதா சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்ல நிறைய கோல்டு சிட் ஸ்கீம் பத்தி வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்கூடவும் இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்றது பெட்டரா இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேங்க் அப்புறம் என்பிஎஃப்சியோட ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா 8.4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம நீங்க எஃப்டி புக் பண்ணக்கூடிய அந்த பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தாதான் உங்களால எஃப்டில இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம டைரக்டாவே இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்னு மட்டும் இல்ல, நீங்க எந்த ஆப்பை யூஸ் பண்ணி எஃப்டி புக் பண்றதா இருந்தாலும் சரி அதை ஏதாச்சும் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா பேங்கா இருந்தாதான் அங்க உங்களுக்கு டிஏசிஜிசியோட இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகும். என்பிஎஃப்சிக்கு இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மணிவியூ ஆப்பை யூஸ் பண்ணியே உங்களால வெஹிக்கிள் இன்சூரன்ஸையும் எடுத்துக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம இந்த ஆப்பை ஒரு யூபிஐ ஆப்பாவும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இந்த ஆப்பை பத்தி சொல்லி அவங்கள உங்களோட ரெஃபரல் கோடு மூலமா இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வச்சிங்கன்னா அப்படி உங்க மூலமா இந்த ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க ஒரு லோனை எடுத்ததுக்கு அப்புறமா 1000 ரூபாய் வரைக்குமே ரிவார்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படி அவரை ரெஃபர் பண்ணதுக்காக உங்களுக்கு 4000 ரூபாய் வரைக்குமே ரிவார்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட பண்ண சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஆப் மூலமா லோன் எடுக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் சுத்தமா இல்லைனா கூட அதை எப்படி பில்ட் பண்றது, எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோஸை நீங்க பார்க்கறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்து உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணி பேங்க்ல போய் லோன் எடுங்க. அப்படி இல்லைனா ஒரு கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அந்த கிரெடிட் கார்டை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கிறத கத்துக்கோங்க. ஃபைனலா இந்த மாதிரியான ஆப் மூலமா லோன் ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் லோன் எடுத்துறாதீங்க. நீங்க அப்படி எடுக்கக்கூடிய லோனை கரெக்டான டைம்ல நீங்க பே பண்ணிட முடியுமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆப் மூலமா நீங்க வாங்கக்கூடிய லோனை தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி மூலமா தான் இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்க ஒருவேளை லோனை கரெக்டான டைம்ல பே பண்ணாம போனீங்க அப்படின்னா இவங்க போடக்கூடிய இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், இந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் லோனை கலெக்ட் பண்றதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நம்மளால தாங்க முடியாது. அதனால உஷாரா இருந்துக்கோங்க. வட்டா.